விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடித் தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 34. திரிபுரன் பிறந்த கதை. விநாயகப் பெருமானின் அருளைப் பெற்ற கிருச்சமத முனிவர் மற்ற முனிவரெல்லாம் தொழுது விளங்கும்படியான குருவாகி தவம் செய்து வந்தார். ஒருநாள் நீண்ட நேரம் யோகத்தில் ஈடுபட்டிருந்த பிறகு விழிகளை திறந்து பார்த்தார். அந்த தீட்சண்மையான பார்வையிலிருந்து சகல லோகங்களிலும் நடுநடுங்கும்படியாக பலி என்னும் பெயருடைய ஓர் அரக்கன் இடியோசை போன்ற ஆரவாரத்தோடு பிறந்தான். தாயின் சாபத்தின் விளைவாகவே அப்புத்திரன் அவருக்கு அப்படி பிறந்தான். சிவந்த நிறமும் அதியற்புத அழகும் ஜொலிக்கும் மகுடமும் நவரத்ன குண்டலமும் தோல் கவசமும் அரைஞாணும் இன்னும் இவை போன்ற ஏராளமான அலங்காரங்களோடு சூரியனையும் மங்கச் செய்யும்படியான பிரகாசத்துடனும் தோற்றமளித்தான். அவனைக் கண்டு கிருச்சமத முனிவரே பயந்து நடுநடுங்கினார். பிறகு அவர் மெல்ல அவனை நோக்கி, "நீ யார்? எங்கிருந்து வந்தாய்?" என்று கேட்டார். அதற்கு பலி என்னும் அந்த அரக்கன், "நான் தான் உன் புத்திரன். என்னை உமக்கு தெரியாமலிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீர் விழித்த பார்வையின் மகிமையால் நான் உற்பத்தியானேன். எனக்கு தாய் தந்தை இருவரும் நீரேதான். என்னை சில காலம் வரையிலும் நீர் காப்பாற்றி வளர்த்துவிட வேண்டும். அதன் பிறகு நான் 3 லோகங்களையும் வென்று ஜெயக்கொடி நாட்டிடுவேன். என் வீராதீர பெருமைகளையெல்லாம் அப்போது நீரே தெரிந்து கொள்வீர்" என்று கூறினான். அவற்றைக் கேட்டதும் கிருச்சமத முனிவர் உள்ளூர நடுங்கி அவனுடைய எதிர்கால இரகசியத்தை வெளிப்படுத்தக் கூடாது என்று தீர்மானித்து கொண்டு, "மகனே, ஆதி பரம்பொருளாகவும் எங்கும் தானாகத் தோன்றி ஒளிரும் ஜோதி ஸ்வரூபமாகவும் உள்ள கணேச மூர்த்தியின் மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கின்றேன். அந்தப் பழமையான மந்திரத்தை ஜபித்து வந்தால் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் சித்திக்கும்" என்று கூறி கணானாந்துவா என்ற மந்திரத்தை வேதாகம முறைப்படி உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் முறையையும் கூறினார். அதன் பிறகு பலி என்னும் அந்த அசுரன் மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தவனாய் தன் தந்தையான கிருச்சமத முனிவரை வணங்கி போற்றிவிட்டு அந்த வனத்திலேயே வேறொரு பக்கத்தில் தங்கி தன் தந்தையைப் போலவே தன்னொரு காலை பூமியில் நிலைநிறுத்தி ஐம்புலன்களையும் வென்றடக்கி தன் மனதில் ஜோதிமயமான விநாயக மூர்த்தியை குடியேற்றி தவம் செய்யலானான். இவ்வாறு 15,000 வருஷம் அவன் தவம் செய்தான். அத்தவத்திற்கு இறங்கி கணேசர் கோடி சூரிய பிரகாசத்தோடு அவன் முன் காட்சியளித்தார். அழகான 4 திருப்புஜங்களும் செந்தாமரையும் சூலாயுதமும் மழுப்படையும் மோதகமும் ஏந்திய 4 திருக்கரங்களுமுள்ள விநாயகப் பெருமானின் வடிவத்தை கண்குளிரக் கண்டு களித்த பலி அவர் காலடிகளில் பொத்தென்று விழுந்து வணங்கி எழுந்தான். பிறகு அவரை பலவாறாகவும் போற்றித் துதித்து வணங்கினான். "பலியே, நீ வேண்டும் வரங்களைக் கேள், தருகிறோம்" என்று விநாயகர் திருவாய் மலர்ந்தார். "கருணாமூர்த்தியே, உம்மை குறித்து நான் அன்புடன் அருந்தவம் புரிந்தது உண்மையென்றால் மூவுலகங்களையும் நான் வென்றருள வேண்டும். இந்திராதி தேவர்களும் நான் இடும் ஏவல்களை நிறைவேற்ற வேண்டும். நான் நினைத்த பொருட்களெல்லாம் நினைத்தவுடனேயே எனக்கு கிட்ட வேண்டும். உம் திருவடிகளில் எனக்கு என்றும் மாறாத பக்தியும் இருக்க வேண்டும். என் தேக கால முடிவில்தான் முக்தியும் அடைய வேண்டும்" என்று பலி வேண்டி நின்றான். "பலியே,
நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு நாம் தந்தோம். உலகத்தாரும் உனக்கு ஏவல் புரிந்து உனக்கு அடங்கி ஒடுங்கி வணங்குவார்கள். மேலும் கரும்பொன், வெண்பொன், பசும்பொன் என்கின்ற 3 உலோகத்தால் ஆகிய 3 வித கோட்டைகளையும் நாம் உனக்குத் தந்தோம். அவைகள் திரிபுரம் என்று பெயர் பெறும். உன்னை அனைவரும் திரிபுரன் என்ற பெயராலேயே அழைத்து வருவார்கள். சிவபிரானின் வில்லம்பினாலன்றி மற்ற யாவராலும் உனக்கு அழிவே இல்லை. நீ நினைத்த இடத்தில் உனக்கு முன்னதாகவே உன் திரிபுர கோட்டைகளும் நடந்து வரும். இறுதியில் உனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று கணேசமூர்த்தி கூறிவிட்டு தம் திருவுருவையும் மறைத்தார். இவ்வாறு பலி என்ற திரிபுராசுரன் பெற்ற வரங்களையெல்லாம் தேவர்கள் கேள்வியுற்று பதைத்து பயந்து நடுங்கினார்கள். அளவு மீறிய துயர வெள்ளத்தில் சிக்கித் திணறினார்கள். அதன் பிறகு பலி என்னும் திரிபுரன் தன் தந்தை கிருச்சமத முனிவரைக் கண்டு பணிந்து விநாயகரிடம் பெற்ற வரங்கள் அனைத்தையும் சொல்லி மகிழ்ந்தான். பிறகு உலகங்களையும் படையெடுத்து வென்றடக்கும் லட்சியத்தோடு அந்த புஷ்பக வனத்திலேயே சஞ்சரித்து வந்தான். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.